நம்ம ஊரில் இப்படி ஒரு வீடா அப்படி ஆச்சரியப்படுற மாதிரி கட்டின வீடுங்கிறத விட செதுக்கின வீடுன்னே சொல்லலாங்க. அந்த மாதிரி இந்த வீட்டில் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைப்பாடுகளையும் பார்த்து பார்த்து வடிவமைச்சிருக்காங்க. மொத்த 4 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 4 பெட்ரூமோட ஹோம் தேட்டரோட லக்ஸரியஸான வீடாக கட்டியிருக்காங்க. NH ரோடு பஸ் ஸ்டாப்லேருந்து வெறும் 100 மீட்டரில் நிறைய குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி ஃபர்ஸ்ட் லைட் எஃபெக்ட்ஸோடையும் ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங் டெக்ஸ்சர் ஒர்க்கோடையும் கிராண்டாக அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனும், ரெண்டாவது ப்ரௌனு ஒயிட்டு கிரேனு கிளாசிக்காக ரிச்சாக டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய வீட்டோட இன்டி ஒர்க்ஸும், மூணாவது 11 அடிக்கு சீலிங் ஹைட் கொடுத்து ஒவ்வொரு ரூம்ஸையுமே லாவிஷாக டிராஃப்ட் பண்ணி கட்டியிருக்கக்கூடிய வீட்டோட பிளானிங்னு இந்த வீட்டில் A to Z எல்லாத்தையுமே வேற லெவலில் பார்த்து பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீட்டை எங்கே கட்டியிருக்காங்க, எப்படி கட்டியிருக்காங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்க, இதெல்லாம் நம்ம ஒன்றுனா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டுங்க. கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரு, 35 அடி அகலம், 50 அடி நீளமாக அமைஞ்சிருக்கக்கூடிய 4 சென்ட் லேண்ட் ஏரியா, டியூப்ளெக்ஸ் மாடலில் 3100 சதுரடியில் வசதியான 4 BHK ஹோம் தேட்டரோட ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் முழுக்க ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங் டெக்ஸ்சர் ஒர்க்காலேயே வடிவமைச்சிருக்காங்க. மாடர்னான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனி கொடுத்து லைட் எஃபெக்ட்ஸோட டிசைன் பண்ணியிருக்காங்க. நைட்டில் பார்க்கறக்கும் நல்லா இருக்குங்க, பகலில் பார்க்கறக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. என்ட்ரன்ஸில் யூனிக்கான CNC கட் பேட்டர்னோட அமைஞ்சிருக்கக்கூடிய மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்கறது 16க்கு 20 அடி அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட வசதியான கார் பார்க்கிங். பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸை செக்குடு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் நிறைய வார்ம் லைட்ஸையும் பொருத்தி 2 கார் நிறுத்துற அளவுக்கு ஒரு வசதியான பார்க்கிங் ஸ்பேஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ள ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய காம்பவுண்ட் வால் முழுக்க இங்கே நம்ம பார்க்குற மாதிரியே நேச்சுரல் ஸ்டோன் பிரிக் வால் டிசைன் அமைஞ்சிருக்கக்கூடிய டெயில் ஒர்க்கும், யூனிக்கான டிசைனில் அமைஞ்சிருக்கக்கூடிய மெட்டல் பிளேட்ஸும், ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங் டெக்ஸ்சர் ஒர்க்கும், அதில் லைட் ஒர்க்ஸும் கொடுத்து செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே இங்கே நிறைய ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸோட ஒரு ஷூ ரேக் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஸ்பேஸில் இங்கே நம்ம பார்க்குற மாதிரியே வீடு ஃபுல்லாமே நிறைய டிசைனர் லைட், ஸ்பாட் லைட், ஸ்ட்ரிப் லைட்ஸ், ப்ரொஃபைல் லைட்ஸ், ஹேங்கிங் லைட்ஸ்னு எல்லாத்தையுமே ஜாகுவார் லைட் ஃபிட்டிங்ஸில் மாட்டியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்குறது வீட்டோட அவுட் சைடில் சிலிண்டர் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன், சேஃப்டி கிரில் கேட்டோட கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸில் 8000 லிட்டரில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான வாட்டர் சம்பையும் 360 அடியில் 6 இன்ச்சில் இண்டிவிஜுவல் போர்வெல்லையும் ஜனமொழியில் அமைச்சிருக்காங்க. இது வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ். இதே மாதிரி வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செட்பேக் ஸ்பேஸில் இந்த வீட்டோட அவுட்டர் டாய்லெட்க்கும் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு. 8.5க்கு 7.5 அளவில் இந்தியன் ஸ்டைலில் இந்த அவுட்டர் டாய்லெட்க்கும் பாத்ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு முன்னாடி வீட்டை சுற்றியும் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ்னு எல்லா இடத்துலையுமே CCTV கேமராக்கான பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது கிழக்கு பார்த்த மாதிரி சரியான ஹைட்டில் தேக்கு மரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோருங்க. சிங்கிள் பேனல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக நீட்டான டிசைன் ஒர்க்கோட இந்த மெயின் டோரை வடிவமைச்சிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்கறது 16க்கு 17ங்கிற அளவோட லாவிஷாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஏரியா. அட்டகாசமான இன்டி ஒர்க்ஸை ப்ரௌன், ஒயிட், சாண்டில் கலர் காம்பினேஷனில் கொடுத்து சூப்பரான ஒரு லிவிங் ஏரியாவை வடிவமைச்சிருக்காங்க. வீடு ஃபுல்லாமே இங்கே நம்ம பார்க்குற மாதிரியே 2x4 சைஸில் ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. லைட்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு இன்டி ஒர்க்ஸை ப்ரௌன், ஒயிட், கிரே கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது மல்டிமீடியா டிவி யூனிட்டுங்க. ப்ரொஃபைல் லைட்டை இன்ஸ்டால் பண்ணி பேக்ரவுண்ட் ஃபுல்லாக லூவர்ஸ் கொடுத்து சைடில் ஷோகேஸ் யூனிட்டை சோபீசஸோட கொடுத்து அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் பெரிய தேக்கு மர ஜன்னல்கள் இருக்குங்க. இந்த வீடு ஃபுல்லாமே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ஜன்னல்களையும் தேக்கு மரத்திலே கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவோட சீலிங்கில் ப்ரொஃபைல் லைட், ஸ்பாட் லைட், ஸ்ட்ரிப் லைட், CNC கட் டிசைன், அதுக்கு பின்னாடி அக்லரி ஷீட், அதுக்கு பின்னாடி லைட் எஃபெக்ட்ஸ்னு நிறைய லைட் ஒர்க்ஸ் கொடுத்து ஜிப்சம் போர்டில் ஒரு அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை வடிவமைச்சிருக்காங்க. வீட்டோட எக்ஸ்டீரியர், இன்டீரியர்னு பார்க்குற எல்லா இடமுமே ப்ரீமியமாக இருக்குங்க. பார்க்காத இடத்த கூட ப்ரீமியமாக தான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஸ்விட்சஸ், ஒயர்ஸ் எல்லாத்தையுமே ப்ரீமியமான லக்ராண்ட் ஃபினாலெக்ஸ் பிராண்டில் கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்கறது தாராளமாக ஒரு 10 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு டைனிங் டேபிள் போடுற அளவுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய வசதியான ஒரு டைனிங் ஏரியாங்க. இதோட அளவு 11x16. இங்கேயும் மாடர்னான லைட்ஸை பயன்படுத்தி அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவோட கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இதே டைனிங் ஏரியாலேயே கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா கேபினட்டையும் அட்ராக்டிவ் லுக்கில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் டிவி யூனிட், மாடுலர் கிச்சன், வார்ட்ரூப், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கை தாண்டி நிறைய இடத்துல உட்டன் பார்ட்டிஷன், உட்டன் பேனலிங் ஒர்க்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறதுனால பார்க்குற எல்லா இடமுமே ப்ரௌன், சாண்டில், ஒயிட்னு கிளாசிக்காக இருக்குது. டைனிங் ஸ்பேஸ்லேயே இங்கே நம்ம பார்க்குறது கிராக்கரி யூனிட்டுங்க. சைடில் ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் மாற்ற மாதிரியான ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கு மேலே நிறைய ஷோபீஸஸோட பெரிய ஷோகேஸ் யூனிட்டையும் ரெடி பண்ணி அதுக்கு நிறைய லைட்ஸையும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மாடலர் கிச்சனுங்க. இதோட அளவு 10x11. இந்த கிச்சனில் கொடுத்துருக்கக்கூடிய டெயில் ஒர்க், இன்டு ஒர்க்னு எல்லாத்தையுமே டார்க் கிரே, லைட் கிரே, ஒயிட் கலர் காம்பினேஷன்லேயே செஞ்சுருக்காங்க. பார்க்கறக்கே சூப்பராக இருக்குது. ஈஸி மெயின்டெனன்ஸுக்காக கிச்சனோட வாலுக்கு ஃபுல்லாமே ஒயிட் கலர் செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. டார்க் கிரே கலரில் கிச்சனோட கவுண்டர் டாப்பையும், கிச்சனில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டோரேஜஸோட ஹேண்டில்ஸையும், கிச்சனில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டோரேஜஸில் இருக்கக்கூடிய டோர்ஸோட கிளாஸஸையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. கிளாஸியான ஃபினிஷிங்கில் லைட் கிரே கலரில் கிச்சனோட ஸ்டோரேஜஸ்க்கான பேஸ் யூனிட்ஸ், வால் யூனிட்ஸ், ஸ்டால் யூனிட்ஸ், லாஃப்ட் யூனிட்ஸை வடிவமைச்சிருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பார்க்க போகிறோம். பெட்ரூமோட டோருக்கும் கூட 8 அடி உயரமாக அமைஞ்சிருக்கக்கூடிய உட்டன் டோரில் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணதும் ஒரு பெரிய பேசேஜை தாண்டி இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இங்கே நம்ம பார்க்குற இந்த பெட்ரூமோட அளவு 10x16 மாஸ்டர் பெட்ரூம். பெட்ரூமோட சீலிங்கில் ப்ரொஃபைல் லைட்ஸோட சிம்பிளான ஜிப்சம் போர்ட் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ஒன் சைட் வால் ஃபுல்லாமே 2 டோர் டைப்பில் வார்ட்ரூப்ஸும், அதுக்கு பக்கத்துலேயே ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும், மேலே வர ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இது போக இந்த பெட்ரூம்குள்ளே கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்களும் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர், பெட்ரூமோட டோர் மட்டும் இல்லைங்க, பாத்ரூமோட டோரும் கூட 8 அடிக்கு உயரமாக இருக்கிற மாதிரியான ஃபைபர் டோரில் உட்டன் லுக்கில் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5.5x10ங்க. பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமாக இருக்கிறதுனால ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு ஃப்ளோரிங்கில் செப்பரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், வாலுக்கு கிளாஸ் ஜானா செராமிக் டைல்ஸ், சீலிங் லெவல் வரைக்கும் கொடுத்து சூப்பரான கலர் காம்பினேஷனில் டெய்ல் லே பண்ணி தேவையான எல்லா சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் ஜாகுவார், பேரிவேர்னு பிராண்டடான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டியிருக்காங்க. வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேர் கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸில் யூபிஎஸ்க்கான ப்ரொவிஷனும், ஸ்டோரேஜுக்கான யூனிட்ஸும் இருக்குங்க. வைடா அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த இன்னர் ஸ்டேர் கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கு லெதர் ஃபினிஷிங்கில் கிரனைட் கொடுத்து ஹேண்ட் ரெயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் டோன்டு டஃப் அண்ட் கிளாஸில் மாட்டி இந்த ஸ்டேர் கேஸ்க்கும் டைனிங்க்கும் இடையில பர்குலர் டிசைனில் உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க்கையும் செஞ்சு இந்த ஸ்டேர் கேஸ் ஏரியாவை அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இது போக இந்த ஸ்டேர் கேஸ் ஏரியாவை இனியும் அழகுபடுத்துற மாதிரி சீலிங்ல ஒரு பெரிய ஹேங்கிங் லைட்டையும் மாட்டியிருக்காங்க. ஸ்டேர்கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் 7x20ங்கிற அளவில் ஒரு பெரிய லாபி கொடுத்துருக்காங்க. இந்த லாபியிலிருந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், ஃபோர்த் பெட்ரூம் ஆர் ஹோம் தியேட்டர்னு எல்லா இடத்துக்குமே போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. இந்த லாபி ஏரியாவோட சீலிங்க்கு கூட செம்மையான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட செகண்ட் பெட்ரூமோட அளவு 10x16. இங்கேயும் கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 2 பெரிய மர ஜன்னல்களை கொடுத்து சீலிங்க்கு சிம்பிள் அண்ட் நீட்டாக ப்ரொஃபைல் லைட்ஸோட ஜிப்சம் போர்ட் ஃபால் சீலிங் ஒர்க்கை பண்ணி ஸ்டோரேஜுக்கு ஒன் சைட் வால் ஃபுல்லாமே நிறைய வார்ட்ரூப்ஸை கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸிங் ரூம். அளவு 8x6. ஃபுல் லென்த் ட்ரெஸ்ஸிங் மிரர் செட்டப்போட ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டை ரெடி பண்ணி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸோட பேஸ் யூனிட்ஸை கொடுத்து ஸ்டோரேஜுக்காக வால் ஷெல்ஃபும் இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ரூமை தாண்டி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 7.5x8. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணி பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்னில் டெயில் ஒர்க் பண்ணி தேவையான எல்லா சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் மாட்டியிருக்காங்க.
இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட ஹோம் தேட்டர். அளவு 11x16. இதை வீட்டோட ஹோம் தேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த வீட்டோட 3வது பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஒன் சைட் வாலில் ஹோம் தேட்டர் செட்டப் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது போக ஏசிக்கான பாயிண்ட்ஸும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரூம்ஸ்லையுமே இருக்குங்க. இது வீட்டோட 4வது பெட்ரூமுங்க. கிங் சைஸ் பெட்ரூம். 16x16ங்கிற அளவோட ஒரு பெரிய பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் சீலிங்கில் கிராண்டான ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை லைட் ஒர்க்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ஒன் சைட் வால் ஃபுல்லாமே நிறைய வார்ட்ரூப் இருக்குங்க. இந்த வார்ட்ரூப்புக்கு மேலே அமைச்சிருக்கக்கூடிய லாஃப்ட் கபோர்டு இருக்குன்னு எல்லாத்தையுமே கிளாஸியான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இது போக விண்டோக்கு பக்கத்துலேயே குஷன் செட்டப்போட ஒரு விண்டோ சீட்டர் செட்டப்பையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸிங் ரூம். அளவு 5.5x8. இங்கேயும் இன்டு ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாமே பண்ணியிருக்கக்கூடிய எல்லா இன்டு ஒர்க்ஸுமே பாயில்டு வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட்ங்கிற BWP பிளைவுட்ல ரெடி பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ரூமை தாண்டி இப்போ நம்ம பார்க்கறது 4th பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். அளவு 5.5x8. லைட் ஒர்க்ஸோட ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ், யூனிக்கான டைல்ஸ் ஒர்க்குன்னு இந்த பாத்ரூம்ல நிறைய பண்ணியிருக்காங்க. இது போக இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டாய்லெட் கம் பாத்ரூம்லையும் கீசருக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது 17x11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃப்ரண்ட் கவர்டு பால்கனி. இந்த பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங்கில் உட்டன் லுக் டைல்ஸ் அலே பண்ணி பால்கனி ஏரியாவோட ஒன் சைட் வாலுக்கு ஃபுல்லாமே ஸ்பெஷல் பட்டியில் யூனிக்கான டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி ஃப்ரண்ட் லுக்குக்காக டோன்டு டஃப் அண்ட் கிளாஸ் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்பினேஷனில் ஹேண்ட் ரெயில்ஸ் அமைச்சு பர்குலா டிசைன்ஸில் MS ஸ்டீல் ஒர்க்கும் சீலிங்கில் உட்டன் லுக் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கும் அதில் மாடர்னான நிறைய லைட் ஒர்க்ஸும் கொடுத்து வேற லெவலில் பால்கனியை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ்லேயே வீட்டோட டெரஸ் போறதுக்கான ஸ்டேர்கேஸை MS ஸ்டீலில் வடிவமைச்சிருக்காங்க. டெரஸில் ஒரு பெரிய ஹெட்ரூமை கட்டி அதுக்கு கீழே வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனோட ஒரு ரூம் கொடுத்து அதுக்கு மேலே நல்ல தண்ணிக்கு தனியாக உப்பு தண்ணிக்கு தனியான 2 பெரிய டேங்க் வச்சுருக்காங்க. இது போக டெரஸில் துணி துவைக்கிறதுக்கான மேடை, துணி காயப்படுறதுக்கான ஆங்கிள்னு எல்லாமே இருக்குது. இந்த வீட்டில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய எல்லா அழகான இன்டி ஒர்க்ஸையுமே நம்ம டீம், நம்ம பில்டர் சொந்தத்துக்காக பார்த்து பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இன்டி ஒர்க்ஸில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே கோயம்புத்தூர் காரமடையிலிருந்து மேட்டுப்பாளையம் போகக்கூடிய ரோட்டில் மெட்ரோ ஸ்கூலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ பவானி பிளைவுட்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ட்ஸுங்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தம் கடையிலிருந்து வாங்கி பண்ணியிருக்கோங்க. ஹோம் தேட்டரோட அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அழகான 4 BHK வீடு நம்ம கோயம்புத்தூர் காரமடையிலிருந்து மேட்டுப்பாளையம் போகக்கூடிய ரோட்டில் சவிதா ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் 100 மீட்டர்ஸ்லேயே கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குங்க. இந்த வீட்டை இடம் இன்டி ஒர்க்ஸோடலாம் சேர்த்து 1,27,00,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பார்த்தினா ஃபர்தரான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரியே நிறைய யூனிக்கான வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.